வெல்கம் ஸ்குவாட். நம்ம பொள்ளாச்சியில் இருக்க தடை செய்யப்பட்ட இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம திரும்ப வரும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், என்னென்ன விலங்குகள்லாம் வந்துச்சுன்னு சொல்லி வாங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் டிஎன் வெண்டரர் நவீன். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்குவாட். ஸோ இப்போ நம்ம நவமலையிலேருந்து திருப்பியும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி நோக்கி கிளம்பிட்டாங்க ஸ்பாட். ஸோ அப்போ நம்ம ஏதாச்சும் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பார்ப்போங்க, நம்ம லக்குக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நமக்கு இன்னுமே ப்ளஸ் தானேங்க. அங்கே பாருங்கள், காட்டு பண்ணீங்க. அது எல்லாமே காட்டு பண்ணீங்கன்னு நினைக்கிறேங்க ஸ்குவாட். அங்கே ஒரு கூட்டமாகவே நின்று இருந்துச்சுங்க. இருங்க, உங்களுக்கு அது தாண்டா தெரியும். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ காட்டு பண்ணீங்க நின்றுருக்குன்னு. ஆனால் இந்த மரங்கள்லாம் மறைச்சிருச்சுங்க. அங்கே ஃபுல்லாகவே காட்டு பண்ணீங்க நின்றுருக்குதுங்க ஸ்குவாட். நம்ம போகும்போது யானை பார்த்தோம், இப்போ வரும்போது பார்த்துட்டிங்கன்னா காட்டு பண்ணியெல்லாம் இருக்குதுங்க. ஓகே, வாவ், பாருங்களேன், மேகத்துக்கு மேலே இருக்குங்க, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம ஃபோனை பார்த்து வச்சுக்கணும், இல்லாட்டி கிளை தட்டி கதம்பாகி போயிடும். அடா அடா அடா, அழகோ அழகுதாங்க. இந்த மலையும் மலை சார்ந்த இடங்களும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குங்க ஸ்பாட். சொல்லப்போனால் ஒரு ஒத்தையடி பாதையில் நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறது, இது ஏன் இங்கே வந்துட்டு யூடியூபர்ஸ் அளவு பண்ணுறதுல நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு குப்பை போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லி யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. சுற்றி பார்க்க போகிறவங்க அங்கேயே குப்பையெல்லாம் போட்டுடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த இடத்தையே ரொம்ப இது பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா கோபியில் தொட்டிப்பாலம் அப்படி தான் பார்த்துட்டிங்கன்னா பேன் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் பேன் பண்ணுறதுக்கு காரணமே இதுதாங்க. மக்கள் வந்த இடம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, அழிச்சிட்றாங்க. ஒரு இடத்த பாதுகாக்க தெரியுது இல்லைங்க. இந்த மாதிரி அழகெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த மாதிரி இடம் இருக்குன்னு. அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இந்த இடம்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ரோடு மட்டும் போட்டு இபி வேலை செய்கிறவங்க அங்கே இருக்கிற ஆளுங்க மட்டும்தாங்க இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த மலைவாழ் மக்கள் மட்டும்தான், ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் சொல்லப்போனால் அங்கே பழங்குடியினர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க வீடுங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான பகுதியை வந்துட்டு நம்ம வந்துட்டு நாசம் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லது தாங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்துட்டு பேன் பண்ணி வைக்கிறது. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உள்ள அலோவ் பண்ணாதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வாங்க. பஸ்ஸில் இந்த பஸ்ஸு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பஸ்ஸு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 3 டைமிங்கில் வந்துட்டு இருக்குதுங்க. காலையில் 9 o'clock கிளம்பும். அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி 2:30 ரிட்டன் அங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பும். திருப்பி அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா 4 o'clock அங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் பஸ்ஸு 6 o'clock தாங்க. 6 o'clock கிளம்புற பஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருவோம். ஸோ இந்த ஒரு பஸ்ஸு தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த நவமலைக்கு கூப்பிட்டாங்க. மற்ற எந்த பஸ்ஸுமே கிடையாதுங்க ஸ்பாட். ஆனால் நமக்கு சொல்ல போனால் கண்டக்டர் ஃபுல் சப்போர்ட் பண்ணாருங்க. கண்டக்டர் அண்ணனா இருக்கட்டும், டிரைவர் அண்ணனா இருக்கட்டும். டிரைவர் அண்ணெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல போனால் அவர் என்ன நினச்சிட்டாரு தெரியல, அடிக்கடி நீ இங்கே தான் வந்து சுற்றிட்டு இருக்க, உனக்கு இதான வேலைன்ற மாதிரி வச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லலைங்க. அந்த அண்ணனுக்கு வேறு யாரையோ பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் என்னை நிறைய டைம் அடிக்கடி பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாருக்காருங்க. ஸோ ஆனால் கண்டக்டர் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணார். இங்கே பாருங்கள் பார்த்தம்பி, இங்கே வந்துட்டு யானை நிற்கிது, இந்த இடம் தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சொல்லி தந்தாருங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு புதுசுங்க, ஏன்னா நமக்கு இந்த இடத்த பற்றி அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அவர் நம்ம ஃபுல்லாகவே கைட் பண்ணார்னே சொல்லலாங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம லாஸ்ட்டாக யானைங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல தாங்க ஸ்பாட் பண்ணோம். அதோ நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, யானைங்கெல்லாம் இன்னும் அங்கேயே தாங்க நின்றுட்டு இருக்குதுங்க. நம்ம போகும்போது பார்த்துட்டு போனோம். ஸோ வரும்போதும் பார்த்துட்டிங்கன்னா அங்கே தாங்க நின்றுட்டுருக்காங்க. மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 யானைங்க நின்றுட்டுருக்குது. அதில் 2 குட்டிங்க. பார்த்துட்டிங்களா எவ்வளோ அழகாக யானை கூட்டம் அமைதியாக இருக்குது. ஆனால் அது கிட்ட போனால் தாங்க தெரியும் அதோட சேட்டை என்னென்னு. இதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆலியாரோட பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க, பேக் வாட்டர் வியூவு. அந்த பக்கம் வந்துட்டு ஆலியார் டேமோட ஃப்ரண்ட் வாட்டர் வியூ இருக்குங்க. இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு போகிறது தாங்க யானை. அதுக்கப்புறம் இந்த காட்டு பண்ணைங்க, அந்த இடத்துல காட்டு பண்ணைங்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ டைமிங் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மத்தியானம் ஒரு 2 o'clock தாங்க. அப்போயே பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியும்.
தோமலை ட்ரிப்பு ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருந்திருக்கும் நான் நம்புறேங்க ஸ்பாட். எனக்கு பர்சனலாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு செலவு பண்ணேன், ஸோ எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, நான் அங்கே போயிட்டு ரிட்டன் வரதுக்கு திருப்பூர் வரைக்கும் நான் ரிட்டன் வரதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸு நான் வந்துட்டு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க.